Okay, Keshav. So we'll continue from where we left on India, that is part. சரியா சரி அப்படி பார்த்தோம் அப்படின்னா we என்ன லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் கிருஷ்ணதேவராயா பற்றி பார்த்தோம். He was fluent in 4 languages: Sanskrit, Tamil, Kannada and Telugu. And Kannada poetல சாட்டு விட்டலானந்தா, மல்ல நரியா, அண்ட் தமிழ் போயட்ல ஹரிதாசா, இவங்களெல்லாம் கிருஷ்ணதேவராயாவை பேட்ரனைஸ் சொன்னாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இவர் எழுதுனது வந்து ஜாம்பவதி கல்யாணா, சத்தியவது பரிணே அண்ட் மடலாசா சரிதா, இதெல்லாம் வந்து கிருஷ்ணதேவராயாவை ஆத்தர் பண்ணார், எழுதினார் அப்படின்னு சொன்னோம். இவர் லார்ட் வெங்கடேஸ்வரா திருப்பதிக்கு வந்து ஒரு பெரிய டிவோட்டி பக்தனாக இருந்ததுனால ஆஃபர்ட் நியூமரஸ் ப்ரைஸ்லெஸ் ஐட்டம்ஸ் டு த டெம்பிள் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? Now we will see about in depth of கிருஷ்ணதேவராயா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், பெரிய வாரியர் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அம்மா வந்து சொல்றாங்க, you seem to know a lot, Jigyasha. Do you know that Krishnadevara is a great warrior and administrator அப்படின்றாங்க. அது ஜிக்யாஷா சொல்றா, எஸ்மா, he has valiantly fought many battles and won them. அவர் கணக்கு வழக்கு இல்லாத நிறைய எதிரி நாட்டோட படையெடுத்துட்டு போய் சண்டை போட்டு வின் பண்ணியிருக்காரு. He has participated in fought many battles and won them. அது மட்டும் இல்லை, அவருடைய கிங்டம் எங்க நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, அதை தாண்டி எக்ஸ்டெண்டட் டு ஸ்ரீலங்கா அண்ட் பர்மா கூட போயிடுச்சு அப்படின்றாரு. He inflicted heavy defeat on the 5 Deccan Sultanates and also brought a large part of India under his rule. ஆக்சுவலாக அந்த டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறது வந்து அந்த சவுத் இந்தியான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மகாராஷ்டிரா, இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகாலாம் கீழே தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் சேர்ந்தது. இந்த டெக்கான் சுல்டனேட்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு, 5 டெக்கான் சுல்டனேட்ஸை வந்து பெரிய டிஃபீட் பண்ணிட்டு லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியாவை அவர் கீழே வச்சுருந்தாரு. ஒன் ஆஃப் த வார் தட் ஷோஸ் த வேலர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆஃப் கிருஷ்ணதேவரா இஸ் த பேட்டில் ஆஃப் ராய்ச்சூர். கிருஷ்ணதேவராயரை நம்ம சொன்னாலே பேட்டில் ஆஃப் ராய்ச்சூர் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பிளானிங், அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் ஆஃப் கிருஷ்ணதேவராயை வெளிப்படுத்துகிற ஒரு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ he has defeated 5 Deccan Sultanates. அது மட்டும் இல்லாமல் his kingdom extended to ஸ்ரீலங்கா அண்ட் பர்மா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய திறமை, டேலண்ட் அண்டு பிளானிங் எஃபிஷியன்சியை வந்து நம்ம பேட்டில் ஆஃப் ராய்ச்சூரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 5 சுல்தனேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது யார் அப்படின்னா இஸ்லாமிக் கிங்டம் தான். அகமது நகர், பெரார், பிடார், பிஜப்பூர், கோல்கண்டா அப்படின்னு இந்த 5 பேர். அகமது நகர், பிடார், பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா, இதுதான் 5 டெல்லி சுல்தனேட். ஓகேவா? சரி, இப்போ the war become imminent when a dishonest merchant, ஆக்சுவலாக அந்த நம்ம பேட்டில் ஆஃப் ராய்ச்சூர் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, there was a merchant called சையத் மரிக்கர். அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஜப்பூர் கிங்டமில் இருக்கிறார், ஒன் ஆஃப் த இந்த டெல்லி சுல்தான் பிஜப்பூர், இந்த பிஜப்பூர். ஓகேவா? அவர் ஒரு 40,000 கோல்ட் காயின்ஸை வந்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட வாங்கிட்டு, எதுக்கு வாங்குறாரு அப்படின்னா டு பை ஹார்சஸ் ஃப்ரம் போர்ச்சுகல்லேருந்து. நம்ம மக்கள் வந்து போர்ச்சுகலீஸ் மக்கள் வந்து கோவாவில் தங்கியிருக்காங்க, அவங்க கிட்ட நான் வந்து குதிரை வாங்கி தரேன்னு காசு வாங்கிட்டார். காசு வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுக்க மாட்டேன்ட்டாரு, கொடுக்காம போயிட்டாரு. அவன் ஏமாத்திட்டார் ஆக்சுவலாக. ஓகேவா? ஏமாத்தினவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணதேவராயர் எப்படி நம்ம தேடி வந்து கேட்பான், அதுக்கு பதிலாக நாம அந்த பிஜப்பூரோட கிங் இருக்கான் இல்லையா, அவன் கீழே போய் நம்ம அவங்ககிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிருவோம். ஹி ஃப்ளிட் டு பிஜப்பூர். அவருடைய கண்ட்ரோலில் போய் ஒரு இது பண்ணுறாரு, போய் ஒளிஞ்சிக்கிறாருன்னு வச்சுக்கோயேன். ஸோ இதுதான் ஸ்டோரி. இப்போ என்ன நடக்குதுன்னா, when a dishonest merchant Sayyid Marikar fled to Bijapur kingdom with 40,000 gold coin that was given to him for buying horses from Portuguese to in Goa. அப்போ போர்ச்சுகலீஸ் வந்து கோவாவில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட குதிரை வாங்குறதுக்காக கொடுத்த 40,000 கோல்டு காயினை ஆட்டையை போட்டு போயிட்டார். சரியா? இப்போ கிருஷ்ணதேவராயா வாண்டட் பிஜப்பூர், நீங்கள் வந்து ஒரு ஓலை அனுப்புறாரு, பிஜப்பூர் ராஜா இந்த மாதிரி ஒருத்தன் அங்கே வந்திருக்கான், அவனை என்கிட்ட சரண்டர் பண்ணிவிடு, அவன் என்னை ஏமாற்றிட்டு இவ்வளோ காயின் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னாட்டு ஹேண்ட் ஓவர் தி கில்ட்டி மெர்ச்சன்ட் அப்படின்னு இவர் அனுப்புறாரு. ஆனால் அந்த சுல்தான், அவர் வந்து ஒரு டெக்கான் சுல்தான், இஸ்லாமிக் கிங்டமில் இருக்கிற பிஜப்பூர் சுல்தான், அவர் என்ன சொல்கிறாரு, ரிஃப்யூஸே அனுப்ப முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஸோ கிருஷ்ணதேவராயா thus had to declare a war with பிஜப்பூர். உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்கிறாரு, அவனை நீ வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்க இல்லையா, அதனால ஐ வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் யூன்னு ஒரு வார் இது பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த பேட்டில் தட் என்ஷூர் த சுல்தான் ஹாஸ் டு ஃப்ளீ பிஜப்பூர். ஆனால் அந்த பேட்டில் கிருஷ்ணதேவராய ஜெயிச்சிட்டாரு. சுல்தான் வந்து அந்த பிஜப்பூரை விட்டு ஓடி போயிட்டான். ஹாஸ் டு ஃப்ளீனா ரன் அவேன்னு அர்த்தம்.
run out of Bijapur. Thus Krishnadevaraya won the control of fertile Raichur Doab. ஆக்சுவலா அந்த பிஜப்பூர் ஏரியா வந்து இந்த ரைச்சூர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபர்டைல் லேண்டு, ரொம்ப மினரல்ஸ், நல்ல செழிப்பு மிக்க ஒரு மண் ஆக்சுவலா. ஓகேவா? அப்போ the Doab was not only fertile but also rich in minerals like iron. ஸோ செழிப்பா மட்டும் இல்லை, அதுக்குள்ள அந்த மண்ணில் வந்து அயன் கிடைச்சது. அயன் இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் அயன் வச்சு தான் எல்லாமே செய்வாங்க, வெப்பன் செய்வாங்க, பாதுகாப்பு ஐட்டம்லாம் செய்வாங்க, நிறைய விஷயத்துக்கு அயன் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஹேட் டைமண்ட் மைன்ஸ். அப்போது அந்த பிஜப்பூர் சுல்தான் ஓடி போனதுனால இந்த ரைச்சூர் தோப்பு ஃபுல்லாக இவர் கிருஷ்ணதேவராய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அது மூலமாக ஃபெர்டைல் லேண்டு கிடச்சிது, மினரல்ஸ் கிடச்சிது, அயன் மாதிரி. அது மட்டும் இல்லை, டைமண்ட் மைன்ஸும் கிடச்சிது. சூப்பரில். ஸோ இந்த இது பேட்டில் ஆஃப் ரைச்சூர் மூலமாக கிருஷ்ணதேவராய அடைஞ்ச பெனிஃபிட். இங்கே பார்த்தியா அந்த காயின்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆல் திஸ் ஆர் கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் காயின். எல்லாம் கிருஷ்ணதேவராய பீரியடில் இருந்த காயின்ஸ். சரியா? What fascinated me was the fact that we were so advanced in various fields of science. We knew that minerals were available and also their uses. இதில் என்ன ஆச்சரியம்னா, கிருஷ்ணதேவராய அந்த மினரல் கிடைச்சோடனே அந்த மினரல்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இவன் என்ன சொல்கிறா, என்ன நமக்கு ஆச்சரியப்படுத்து, fascinated me அப்படின்னா, நம்ம வந்து சயின்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துருக்குறோம். நமக்கு வந்து மினரல்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த மினரலை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சனால தானே காயினே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். சூப்பரில். அப்போ மை டீச்சர் டோல் மீ தட் கோல்டு வாஸ் நாட் ஒன்லி யூஸ் ஃபார் மேக்கிங் ஜுவல்லரி பட் ஆல்சோ டு மேக் காயின்ஸ். ஞாபகம் இருக்கா? கோல்டு காயின் சொன்னா. ஸோ அப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து அந்த மக்களுக்கு வந்து கிருஷ்ணதேவராய பீரியடில் இருக்க மக்களுக்கு வந்து கோல்டு மட்டும் யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் மட்டும் செய்ய தெரியாது, பட் ஆல்சோ தி மேட் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், இது மட்டும் இல்லை, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் தி யூஸ்டு காயின்ஸ் மேட் ஆஃப் சில்வர் அண்ட் காப்பர். அது மட்டுமா, சில்வர், காப்பர் எல்லாம் கூட அவங்க வச்சு நோட்டு, காயின் எல்லாமே பண்ணாங்க, காயின்ஸ் எல்லாம் பண்ணாங்க. வி ஹேட் த சிஸ்டம் ஆஃப் யூஸிங் மணி எ லாங் டைம் பேக். அதாவது பணம் பண்ண தெரிஞ்சிச்சு, பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணோம், சிஸ்டம் ஆஃப் மணியும் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது லாங் டைம் பேக். அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி அன் இண்டியன் அப்படின்ற அந்த பொண்ணு எப்படி ஜியாஷா என்ன சொல்கிறா, சூப்பரில். அது மாதிரி வந்து நமக்கு மினரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியும், அது சயின்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கோம். நம்ம அந்த மினரல்ஸை யூஸ் பண்ணவும் தெரியும். அப்போ கோல்டு வச்சு ஜுவல்லரி மட்டும் இல்லை, காயின் பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர், காப்பர் வச்சு கூட நம்ம காயின் பண்ண தெரியும். அதே மாதிரி மணின்ற சிஸ்டமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அம்மா சொல்ல, வெரி வெல் செட் ஜிகாஷா. The Vijayanagara king fought to save their kingdom and also to protect the Hindu culture in the south. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விஜயநகர் எம்பையரில் அந்த விஜயநகர் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி டு சேவ் தேர் கிங்டம், தே ஆல்சோ ப்ரொடெக்ட் ஹிந்து கல்ச்சர். அப்போது இந்து மக்களோட கல்ச்சர் என்ன, நல்ல பெரிய கோயில் கட்டுவாங்க, சிவா, விஷ்ணு இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க, அதில் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கல்ச்சரையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They succeeded in their effort for a very long time. அதே மாதிரி அதை ரொம்ப வருஷங்களுக்கு பாதுகாத்தாங்க. You told me about their arts and army. Let me tell you about their administration. ஸோ இப்போதைக்கு நம்ம அவங்களுடைய அந்த ஆர்ட்னா அந்த கலைகள், ஜுவல்லரி, காயின் வைக்கிறது, அதெல்லாம் ஆர்ட்ஸில் வரும். ஆர்மி அவங்களோட பேட்டில் ஆஃப் ரைச்சூர்லாம் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க எப்படி அரசாட்சி பண்ணாங்க அப்படின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி let us see அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கிங் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிங் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்புறம் ஹி வாஸ் அ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி. அப்போ ஆர்மின்னு சொல்லி அவர் வச்சிருக்கிறாரு இல்லையா, அதுக்கு இவர் தான் சுப்ரீம் கமாண்டர். சுப்ரீம் கமாண்டர் என்ன, கமாண்டர் வந்து கமாண்ட் கொடுப்பாரு, சுப்ரீம் கமாண்டர் தான், அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவர் தான் ரொம்ப ஹையஸ்ட் கமாண்டர், அவர் பேர் தான் சுப்ரீம் கமாண்டர். ஸோ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி அண்ட் த ஹெட் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம். அப்போ அவர்கிட்ட ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருந்துச்சு, அதுக்கும் அவர் தான் ஹெட்டாக இருந்தார். இப்போ இன்னைக்கு இந்தியாவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் ஹெட். அதே மாதிரி அங்கே கிங் தான் இருந்தார். ஸோ கிங் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், he was the head of the judicial system and he was a supreme commander of the army. அப்படின்னு 3 பாயிண்ட் அவர் கிங் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, இந்த கிங் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கீழே ஒரு மினிஸ்டர்ஸ் கேங் வச்சிருக்காரு. இந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கிங் ஏதாவது யோசிக்கிறாரு அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஒப்பீனியன் கேட்பாரு. அப்போ இந்த மினிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் படித்தவங்களா இருப்பாங்க, அவங்க கொடுக்குற அட்வைஸை இவர் ஃபாலோ பண்ணுவார். புரியுதா?
So there was a council of ministers and the king was bound to listen to act. அப்போ நான் ஒரு ராஜாப்பா, நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. The king will listen to the council of ministers and act. அவர் என்ன பண்ணுவாருன்னா நடைமுறைப்படுத்துவார். எப்படின்னா அக்கார்டிங் டு த அட்வைஸ் ஆஃப் தெம், அக்கார்டிங் டு த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸை ஃபாலோ பண்ணுவார். புரிஞ்சுச்சா? பிசைட் மினிஸ்டர்ஸ், இந்த மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் there were number of officials too. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அந்த மாதிரியும் இருந்தாங்க. இந்த கவர்னன்ஸ் வாஸ் கைடட் பை தர்மா. தர்மான்றது யாரு? வேதத்துல முக்கியமானது தர்மம். அப்போ தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க கவர்னன்ஸ் ஃபுல்லாக தர்மமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? So the king was the head of the state, supreme commander of the army and the head of the judicial system. There was a council of ministers. The king was bound to listen to and act according to the advice of them. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர்ஸ் இல்லாமல் they also had number of officials. அப்புறம் the governance was guided by தர்மா அப்படின்னு இப்படி வந்து அவருடைய அரசாட்சி அமைச்சிருக்கிறார். ஓகேவா? இப்போ இன்னும் என்ன பண்றாருன்னா, இந்த எம்பையர், அவரோட கீழே இருக்கிற எல்லா எம்பையருமே 6 ப்ரொவின்ஸா பிரிக்கிறாங்க. இப்போ நீங்க இந்தியான்ற நாடு ஸ்டேட்டா பிரிக்கிறோம், ஸ்டேட்டை டிஸ்ட்ரிக்டா பிரிக்கிறோம், அது மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு, அவர் கீழே இருந்த நாடு 6 ப்ரொவின்சஸா பிரிக்கிறாரு. அந்த ப்ரொவின்ஸையும் கூட ஒரு ப்ரொவின்ஸையும் நாடு, ஸ்தல், கோட்டம், வில்லேஜ் அப்படின்னு 4 பிரிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட எம்பையர் இன்டு 6 ப்ரொவின்ஸ், ஈச் ப்ரொவின்ஸ் வாஸ் டிவைடட் இன்டு 4. நாடு, ஸ்தல், கோட்டம், வில்லேஜ் அப்படின்னு பிரிக்கிறார். புரியுதா? ஸோ அப்போதான் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி அவர் பண்ணுறது. அப்போ ஜிக்யாசா சார், தட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் சிமிலர் டு வாட் வி ஹேவ் நவ். நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறது மாதிரியே இருக்கா? அவர் கண்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஈச் ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஈச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் டிவைடட் இன்டு வில்லேஜஸ் ஆர் வார்ட்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு நம்ம நாட்டில் எப்படி இருக்கு? ஒரு கண்ட்ரி வந்து ஸ்டேட்டா இருக்கு, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டா இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர் வார்டுன்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்துல அப்படி பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ the empire was divided into 6 provinces. Each province was divided into நாடு, ஸ்தல், கோட்டம், வில்லேஜ். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மாடர்ன் கண்ட்ரில our country is divided into states and union territory and each state is divided into district and each district is divided into villages or wards. புரியுதா? ஸோ இந்த காலமும் அந்த காலமும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சாங்க. சரியா? சரி, இப்போ கரெக்ட் அப்படின்னு சொல்றாமா. they also had a system of taxation. இப்போ அரசருக்கு வருமானம் வேணும், பணம் வச்சிருந்தா தான் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? சம்பளம்லாம் கொடுக்கணும் ஆஃபீஷியல்ஸுக்கெல்லாம் இல்லையா? அப்போ they had taxation, வரி விதிப்புன்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, there was a tax on agriculture produce for grazing cattle and also import and export duties. அப்போ அவர் அந்த வரி எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், இப்போ நீ 200 மூட்டை எனக்கு நெல் அறுத்தியா, எனக்கு ஒரு 2 மூட்டை கொடுத்துரு. நீ வந்து இத்தனை மாடு வச்சிருக்கியா, எனக்கு இந்த மாட்டுக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், சிலதெல்லாம் இம்போர்ட் பண்ணால் அதுக்கு ஒரு வரி போட்டார், எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுக்கு ஒரு வரி போட்டார். அதாவது ஸோ அந்த அளவுக்கு அவருடைய டாக்ஸேஷன் சிஸ்டமும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரியா? ஃபைன். இப்போ இது நடுவில் இந்த ரைச்சூர் தோப்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா ஒரு ஃபர்டைல் ரீஜன் ஆஃப் லேண்டுன்னு சொல்கிறோம். ஏன் எங்கே இருக்குன்னா, கிருஷ்ணா ரிவர் அண்ட் ட்ரிபியூட்டரி துங்கபத்ரா. அப்போ ரைச்சூர் தோப் எங்கே இருக்குது? 2 ரிவருக்கு நடுவில் இருக்குது. கிருஷ்ணா ரிவரும் துங்கபத்ரா ரிவருக்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? சரி, இங்கே வந்து நம்ம என்ன போகிறோம் இப்போ, ஒன்று ஜிக்யாசா கேட்குறா, ஓ தே ஹேட் ட்ரேடிங் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியா கூட இவர் ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா, ஆமாம், ஏன்னா இவர் போய் வின் பண்ணதே ஸ்ரீலங்கா, பர்மாலாம் வின் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ த எம்பையர் ட்ரேடட் வித் யார் கூட? மலேசியா பக்கம், மலேயா, பர்மா, சைனா, அரேபியா, ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல், டு நேம் ஏ ஃபியூ கண்ட்ரீஸ். ஞாபகம் இருக்கா? போர்ச்சுகலீஸ் இன் கோவா. அப்போ போர்ச்சுகல் மக்கள் இப்போ கோவாவுக்கு வராங்க. ஸோ அந்த போர்ச்சுகல் மக்கள் கூட அவர் பண்ணாரு, ஆப்பிரிக்காவுக்கு பண்ணியிருக்காரு, அரேபியா பண்ணியிருக்காரு, ஹிமாலயாஸ் பின்னாடி சைனாக்கு பண்ணியிருக்காரு, ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல பர்மா, மலையா, இதெல்லாம் கூட அவர் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஹேட் ட்ரேடிங் அவுட் சைட் த கண்ட்ரி. அது மட்டும் இல்லை, அவர் என்னென்ன கமாடிட்டிஸ்னா எந்தெந்த பொருட்களை அவர் பண்ணாரு, ட்ரேட் பண்ணான்னு பார்த்தா, டைமண்ட், ரூபி, டைமண்ட் பா வைரங்கள், ரூபீஸ், சில்கு, சின்ன பார், கேம்பர். சின்ன பார்ன்றது ஒன் ஆஃப் த மெட்டீரியல் ஃபார் அயன் கண்டென்ட், அயன் ஓர் தான் சின்ன பார்னு சொல்லுவோம். ஸோ சின்ன பார், கேம்பர், பெப்பர் அண்ட் சாண்டல்வுட். ஏன்னா அவர் பீரியட்ல அந்த ரைச்சூர் தோப்ல நிறைய அயன் கிடைச்சதுல சின்ன பார். சில்க் பண்ணியிருக்காங்க, சில்க் போம் வச்சு சில்க் கிளாத்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரூபீஸ் ஒரு ஸ்டோனு, டைமண்ட்ஸ் ஒரு ஸ்டோனு, கேம்பர் கற்பூரம்,
பெப்பர், மிளகு, சாண்டல்வுட், சந்தனம், இதெல்லாம் கூட கமாடிட்டிஸ் தேவர் ட்ரேடட். அது மட்டும் இல்லாம இவர் ட்ரேடிங் மட்டும் பண்ணாரு அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணிருப்பாருன்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா, அந்த காலத்துல ஏரோப்ளேன் கிடையாது, பட் தே ஹேட் நேவி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ த எம்பையர் ஹேட் எ குட் ஃபிளீட் ஆஃப் நேவி. அப்போ கிருஷ்ணதேவராயர் வந்து அவர்கிட்ட 2 ரிவர் வேற போச்சா. என்னென்ன ரிவர்? துங்கபத்ராவும் கிருஷ்ணா ரிவரும். அப்போ ரிவர்ல போறதுக்கு போட் வச்சிருந்தாரு. ஒரு பெரிய ஃபிளீட் ஆஃப் நேவி. ஃபிளீட் ஆஃப் நேவினா என்ன? பெரிய அளவுல ஒரு நேவல் சிஸ்டம் வச்சிருந்தாரு. புரியுதா? போட்டு, ஷிப்ஸ், எதுக்கு? டு டிரான்ஸ்போர்ட் பீப்புள்ஸ், டு டிரான்ஸ்போர்ட் த கமோடிட்டிஸ், ட்ரேடிங் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பயன்பட்டுச்சு. ஸோ த எம்பையர் ஹேட் எ கிரேட் ஃபிளீட் ஆஃப் நேவி. Goods were transported by land and also sea. அப்போ பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவர் என்ன யூஸ் பண்ணாரு? லேண்டையும் யூஸ் பண்ணாரு, சீயும் யூஸ் பண்ணாரு. புரிஞ்சுச்சா? ஸோ he got a very good ட்ரேடிங் சிஸ்டம். அப்போ அவரோட டாக்ஸேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்துச்சு, அவர் கமாடிட்டிஸ் நல்லா என்னென்ன கமாடிட்டிஸ் மூவ் பண்ணாரு, அப்புறம் நேவல் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு, குட்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம். சரியா? இப்ப அடுத்தது கிருஷ்ணதேவராய பீரியட்ல உமன் எம்பவர்மெண்ட். உமன் என்னவா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா? உமன் வேர் எஜுகேட்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. அப்போ அந்த சொசைட்டில படித்த நல்ல கல்வி காட்டுறவங்களா இருக்காங்க அண்ட் அவங்கள மதிச்சாங்க சொசைட்டில எல்லாருமே. ஸோ உமன் வேர் எஜுகேட்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. அப்புறம் அடுத்து there were many women in the government service. அப்போ கிருஷ்ணதேவராயரோட கவர்மெண்ட் அஃபீஷியலா பல உமன்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாங்க. they are not only learned fine art. பெண்கள் பொதுவா ஆர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இந்த துணி நெய்தல் பண்றது, டிசைன்ஸ் பண்றது எல்லாம். ஸோ they are learned fine arts மட்டும் இல்லை, but they were also trained in wrestling and weapons of war. அவங்களுக்கு கலைகள், நிறைய கலைகள் மட்டும் கற்றுக் கொடுக்கல, கலைகளை தாண்டி சண்டை போடுறது, ஹேண்ட்லிங் த வெப்பன்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. ஸோ உமன்ஸ் were educated and respected. There were many women employed in the government service and they not only learned fine art but also trained in wrestling and weapons of war. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்காலர்லி உமன், படிச்ச உமன் இருக்காங்களா, நாலேஜபிள் பர்சன் உமன்ஸ் இருக்காங்களா, they were also part of king's court. கிங்கோட அரச சபை இருக்குல்ல, கிங்ஸ் கோர்ட், கோர்ட்ல கூட அவங்க மினிஸ்ட்ரி கூட உட்கார்ந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஸ்காலர்லி உமன்ஸ் were also part of the king's court. புரியுதா? ஸோ ஒன்னு ஜிகியாசா, வெயிட்மா, ஐ தாட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வாஸ் எ நியூ கான்செப்ட் அப்படின்னு கேட்குறா. ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்றா. ஆக்சுவலா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் என்னன்னா, உமனை பவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் எம்பவர்மெண்ட். இந்த உமன் கெய்னிங் பவர் அண்ட் பிகம் ரெஸ்பெக்டபிள் இந்த சொசைட்டி இருக்கு பெரிய, அதுதான் எம்பவர்மெண்ட். இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜராக இருந்திருக்காங்க, ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஆனால் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்னா என்ன, இப்போ தான் பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை, கிருஷ்ணதேவராயர் பீரியட்லேயே அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. தேவர என்ன கிங்ஸ் கோர்ட்டில் இருந்திருக்காங்க, ரெஸ்லிங் வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க, எஜுகேட்டடாக இருக்காங்க. அப்போவே அவங்க இருந்திருக்காங்க. சரியா? சரி. இப்போ இந்த பேரலா பாரு, இம்போர்ட்னா என்னப்பா? இம்போர்ட்னா நமக்கு சில பொருள் நம்மளுடைய மண்ணில் விளையாது, வெளியூர்லேருந்து சில பொருட்களை நம்ம கொண்டு வருவோம், அது பேர் இம்போர்ட். இம்போர்ட் மீன்ஸ் பிரிங்கிங் இன் ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி ஃபார் சேல் ஆர் ட்ரேடுன்னு அர்த்தம். எக்ஸ்போர்ட்னா என்ன? சில விஷயங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிளகுலாம் நம்ம கிட்ட, பெப்பர் வந்து நிறைய க்ரோ ஆகும், சாண்டல் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ ஆப்பிரிக்கா இல்லை அந்த சைனால எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்காது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத அவங்க ஊருக்கு அனுப்புறோம். அதுதான் சென்டிங் ப்ராடக்ட்ஸ் டு அதர் கண்ட்ரி ஃபார் சேல் ஆர் ட்ரேட் தான் எக்ஸ்போர்ட்னு பேர். அப்போ இம்னா உள்ள வரணும், இன். எக்ஸ்னா இங்கேருந்து வெளியில போகணும், அதான் மீனிங். புரியுதா? நம்ம எக்ஸிட்னா வெளியில போகணும், இன்னா உள்ள வரணும் இல்லையா, அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோ. இம்போர்ட் இன், எக்ஸ்போர்ட் வெளியில போகணும், அப்படி வச்சுக்கோ. சரியா? சரி. இப்போ இந்த உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பார்க்குறோம். இப்போ அந்த நாட்டு மக்கள், பிரஜைகள், அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன இருந்தாங்க, சிட்டிசன்ஸ் ஆஃப் விஜயநகரா வேர் ப்ராஸ்பரஸ். அவங்களே ரொம்ப நல்ல செழிப்பா இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல காசு இருந்துச்சு, எல்லாருமே வேலை செஞ்சாங்க, எல்லாருமே காசு. there was no scarcity of any commodity. அந்த ஊர்ல, எங்க ஊர்ல அரிசி தீர்ந்து போச்சு, சக்கரை தீர்ந்து போச்சு, பால் தீர்ந்து போச்சு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கார்சிட்டினா இல்லைன்னு அர்த்தம், இல்லாத பொருளே கிடையாது, எல்லா பொருளும் அவங்க கிட்ட இருந்துச்சு. every commodity was available and there was enough food grain saved in the granary for their emergency. சப்போஸ் ஒரு மழை வந்துச்சு, ஏதோ ஒரு அழிவு வந்துச்சுன்னா கூட அவங்க கிட்ட கிரானரி வச்சிருந்தாங்க. நம்ம நேற்று படிச்சோமே சிலோ மாதிரி அவங்க அந்த காலத்துல ஒரு வகையில தன்னோட தானியங்கள், ஃபுட் கிரெயின்லாம் ஸ்டோர் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்டோரிங் வச்சிருந்தாங்க. ஸோ தே ஹேட் எனஃப் ஃபுட் கிரெயின் சேவ்ட் இன் த கிரானரி ஃபார் எமர்ஜென்சி. ஸோ சூப்பரான விஷயம் என்னன்னா, விஜயநகர மக்கள் சிட்டிசன்ஸ் ஆர் ப்ராஸ்பரஸ், நோ ஸ்கார்சிட்டி, அப்புறம் தே ஹேட் சேவ்ட் இன் கிரானரிஸ், அது மாதிரி வச்சிருந்தாங்க. சரியா?
இப்போ அடுத்தது ஜிகியாசா கேட்குறேன். நவ் ஐ வில் ஷேர் வித் யூ அபவுட் ஹம்பிமா. இப்போ ஹம்பியை பற்றி பார்க்கலாம். ஹம்பி நமக்கு என்ன தெரியும்? ஹம்பின்றது கிருஷ்ணதேவராயா யூஸ் பண்ண அந்த கேபிட்டல் சிட்டி. ஸோ அந்த சிட்டியை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னா லெட் மீ நோ வெதர் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்னால் ஹம்பியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், ஹம்பி வாஸ் த லாஸ்ட் கேபிட்டல் ஆஃப் விஜயநகர் எம்பையர். அதாவது விஜயநகர் எம்பையர் எப்போ அழியுதோ அதுக்கு முன்னாடி உள்ள கடைசி கேபிட்டல் வந்து ஹம்பி. த ரூயின்ஸ், அதோட அந்த அழிவானது ஸ்டில் ஹேவ், அந்த அழிவான அந்த கேபிட்டல் சிட்டி இப்போ போய் பார்த்தா கூட என்ன இருக்குன்னா ஃபோர்ட், கோட்டைகள், சாக்ரட் காம்ப்ளெக்ஸஸ். சாக்ரட் காம்ப்ளெக்ஸ் என்ன? கோயில் மாதிரி புனித இடங்கள், புனித ஸ்தலங்கள். பில்லர்டு ஹால்ஸ், அந்த காலத்துலலாம் நம்ம மேரேஜ் ஹால், இந்த ஹால், அந்த ஹால்னு சொல்றோம் இல்லையா, பர்த்டே ஹால், இந்த ஹால் எல்லாம் பில்லர் போட்ட ஹால் வச்சிருக்கிறாங்க. மெமோரியல் ஸ்ட்ரக்சர், மெமோரியல்னா இறந்தவங்களுக்கு ஞாபகமாக கட்டுறதுக்கு பேர் மெமோரியல்ஸ். அப்போ அந்த மெமோரியல் பில்டிங் வச்சிருந்துருக்காங்க. கேட்வே, அதாவது ஒரு 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 என்ட்ரன்ஸ், ஒரு ஊருக்குள்ள வரோம் அப்படின்னா அங்கே ஒரு கேட்வே இருக்கும், அது பேர் கேட்வேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கேட்வே, அந்த ஊருக்கு கேட் 4 டைரக்ஷன்ல 5 டைரக்ஷன்ல அங்கே கேட்வேஸ் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் செக் போஸ்ட், செக் போஸ்ட்னா என்ன? செக் பண்ணி அனுப்புறது, எதிராளிகள் உள்ள வந்துடக்கூடாது, அப்போ அவங்க உள்ள வரணும்னா செக் பண்ணி அனுப்புவாங்க, அது பேர் தான் டிஃபென்ஸ் செக் போஸ்ட். அப்போ டிஃபென்ஸ் செக் போஸ்ட் வச்சிருக்காங்க. ஸ்டேபிள், குதிரலாயம், குதிரை கட்டி வைக்கிற இடம். அது மட்டும் இல்லை, வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், தண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு டேங்க், அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இட் ஆல்சோ ஹேஸ் சைன்ஸ் ஆஃப் பஜார். பஜார்னா என்ன? ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல் ஆஃப், ஒரு ஸ்ட்ரீட் வந்து வெஜிடபிள், ஒரு ஸ்ட்ரீட் வந்து ஜுவல்லரி, ஒரு ஸ்ட்ரீட் வந்து இன்னொன்று அப்படின்னு ஸ்ட்ரீட் கடை, அப்படி கடைகள்லாம் நிறைஞ்ச இடத்துல தான் பஜார்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கிட்ட சைன் ஆஃப் பஜார் இருந்திருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா, இப்போ அண்ணா நகர் ஒரு ஏரியா, இது வந்து டி நகர் ஒரு ஏரியா. அப்போ அது மாதிரி ரெசிடென்ஷியல் மக்கள் இருந்த ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியா. டேங்க், பெரிய பெரிய வாட்டர் டேங்க்ஸ் மாதிரி டேங்க்ஸ். அண்ட் தேர் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஃபார் ஹேவிங் வைட் ஸ்ட்ரீட். இப்போ ஸ்ட்ரீட்னா என்ன? லேனுனா சந்து, ஸ்ட்ரீட்னா பெருசு. அதே வைடு ஸ்ட்ரீட்னா என்ன? ரொம்ப பெரிய தெருக்கள், புரியுதா? த்ரூ விச் சேரியட் குட் மேக் தேர் வே அப்படின்னு. சேரியட்னா ரதங்கள், அந்த மாட்டு வண்டி மாதிரி 4 வீல் வச்சு போகும் இல்லையா, அந்த சேரியட்ஸ் குட் மேக் தேர் வே. அந்த அளவுக்கு சூப்பரா ஹம்பி இருந்துச்சு. அப்ப ஹம்பி வாஸ் த லாஸ்ட் கேபிட்டல் ஆஃப் விஜயநகர் எம்பையர். இட் ஹேட் ஃபோர்ட், sacred complexes, pillared halls, memorial structures, gateways, defense checkposts, stables and water structures. இது மட்டும் இல்ல, it has signs of bazaars, residential areas and tanks. அது மட்டும் இல்ல, there were indications of wide street through which chariots can make their ways. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளான்டு சிட்டியா அந்த ஹம்பி இருந்துச்சு. ஓகேவா? ஹம்பி வந்து சூப்பரான ஊரா இருந்துச்சு. ஆல் திஸ் ஷோஸ், இதெல்லாம் என்ன தெரியுது? அந்த ஊர் செல்வ செழிப்பு, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியா இருந்தது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸா இருந்தது. ஒரு காலத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பிளேஸா இருந்தது. தட் ஒன்ஸ் எக்ஸிஸ்ட், இண்டிகேட்டிங் தட் ஹைலி சிவிலைஸ்டு சொசைட்டி லிவ்டு தேர். அங்க இருந்த மக்கள்லாம் ரொம்ப சொசைட்டில ரொம்ப வேல்யூவான சிவிலைஸ்டு மக்கள், பண்பாளர்களா இருந்தாங்க. ஓகேவா? பண்பானவர்களா இருந்தாங்க. ஹைலி சிவிலைஸ்ட் சொசைட்டி மக்கள் லிவ்டு தேர். And the city has been immortalized by many travelers as one of the most beautiful cities. அந்த சிட்டியை போய் பார்த்த நிறைய பேர் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க, இவ்வளோ சூப்பரான ஒரு பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ ஆல் திஸ் ஷோஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் that once existed, indicating that a highly civilized society had lived there. The city has been immortalized by many travelers as one of the most beautiful cities அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இட் ஷுட் ஹவ் பீன் லைக் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இன்னைக்கு நம்ம சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி நினச்சிக்கோ. வாட் ஹேப்பன் டு இட் அப்படின்னா, இன்னைக்கு ஏன் ஹம்பி ஏன் அழிஞ்சிச்சு? வாட் ஹேப்பன் டு இட் தென்? அப்படி இருந்த அந்த ஹம்பி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ 1565 டெக்கான் முஸ்லிம் கிங் காங்கர் பண்ணிட்டாங்க. காங்கர் யார? ஹம்பியை. அது மட்டும் இல்லை, the city was robbed. உள்ள பூந்து சிட்டியை அடிச்சு நொறுக்கி திருடிட்டாங்க. By using violence and force for 6 months after the battle of Talikota and then abandoned. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 6 மாசம் இந்த பேட்டில் ஆஃப் டலிகோட்டா வந்து நடந்துச்சு. பேட்டில் ஆஃப் டலிகோட்டால விஜயநகர் கிங்டம் தோத்து போச்சு. தோத்து போனோடனே உள்ள பூந்து ஃபுல்லா நாஸ்தி பண்ணி ராவ் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்போ? 1565 எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அபேண்டன் அதுக்கப்புறம் அந்த சிட்டில யாருமே போய் குடியேறல, எல்லாம் சிட்டி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த சிட்டி வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிகியாசா சொல்றா, that is sad. I understand that we had not been under the rule of foreigners, we would have been more prosperous and our forefather would not have faced many hardships.
இப்போதான் சொல்கிறான். ஏன்னா அந்த இது டெக்கான் முஸ்லீம்ன்றவன் ஃபாரினர் ஆக்சுவலாக, சரியா? அதனால அவன் என்ன சொல்கிறான், தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம கிட்ட இருக்கிற ரூல் ஆஃப் ஃபாரினர்ஸ், நம்ம வந்து ஃபாரினர்ஸ் ரூல் பண்ணாமல் இருந்தால் நம்ம இன்னும் செல்வ செழிப்பாகும், நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறா, மா ஐ ப்ராமிஸ் தட் ஐ வுட் ப்ளே மை பார்ட் டு பிரிங் க்ளோரி டு மை மதர்லேண்ட் பாரத். நான் நம்ம ஊருக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இந்த ரிமைன்ஸ் ஆஃப் ஹம்பி. இன்னைக்கு ஹம்பி எப்படி இருக்குது, இந்த கோவில்லாம் பார்த்தியா எப்படி உடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆல் திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் சிட்டி. அதுக்கப்புறம் the first king of Vijayanagara was Harihara. Okay, the Krishnadevaraya had 8 administrators. The provinces in Vijayanagara kingdom were divided into என்னது 4 விஷயம்: நாடு, ஸ்தல், கொட்டம் and villages. புரிஞ்சுச்சா இல்லையா? Hampi was the last capital city of Vijayanagar and capital and one of the richest city. ஓகேவா? புக்கா assumed the title என்ன சொன்னாரு, when he became the ruler of Vijayanagar, எம்பரரா, கிங் ஆஃப் கிங்கா, வேதமங்க பிரதிஷ்ட பாக்கா அப்படின்றாரு. அவர் வேதத்தோட பாத்துல ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, சரியா? ஹரிஹரா அண்ட் புக்கா வேர் டூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, ஃபால்ஸ். முகமது பின் துக்ளக் கான்கர்ட் கம்பெனி. முகமது பின் துக்ளக் இல்ல. ஓகே. The Tamil poet Haridas enjoyed Krishnadevara. Correct. True. Import means to send the products to other country. True. In Vijayanagar kingdom, gold was used to make coins and jewelry. Yes. True. அப்புறம் இது அலசானி பெத்தா வந்து ஒன் ஆஃப் த தெலுங்கு போயட். அவர் வந்து போயட்டோட மகா இதுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்க கரெக்டாக, ஒரு டைம் பார்த்துக்கோ கேஷோ. அப்புறம் கிருஷ்ணதேவராயா வாஸ் த ஆர்டன் டிவோட்டி ஆஃப் த என்ன டெம்பிள்? Hindu temple. The fertile region in the southern state captured by Krishnadevaraya from the Bijapur Sultan was another Raichur Daub. Krishnadevaraya won the battle of Raichur. அப்புறம் இது விஜயநகர் எம்பரர் was divided into 6 provinces. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, புக் எடுத்து பார்த்துக்கோ, சரியா? 2 narratives, how to patronize literature, விஜயநகர கிங்ஸ், அஷ்டதிக்கஜாஸ்னா யாரு, ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், கமாடிட்டிஸ், ஹம்பி. பற்றியா இதெல்லாம் நான் பொறுமையாகவே சொன்னேன், அதுக்காக தான் இதெல்லாம் நோன் கொஷின்ஸ் அப்படின்றதுனால பார்த்துக்கோம். By this we are coming to an end of Krishnadevaraya. Okay, thank you, we will see you later, bye.